அந்த குழந்தை 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்றது அந்த குழந்தைக்கும் தெரியல, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியல, சுற்றி இருக்க யாருக்குமே ஒரு சின்ன டவுட் கூட வரல. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் அந்த இடத்துல தெரிய வருது இந்த குழந்தைக்கு இன்னைக்கு டெலிவரின்ட்டு. இந்த குழந்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ரிலேட்டிவ். வீடியோ காட்டி ரெகுலராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்கா. 37 வயசில் இருக்கிற ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டர் வந்ததுனாலே அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஒமிட் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா கிட்ட அந்த க்ளோஸ்னஸ் கிடைக்க மாட்டுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளி நம்பரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளி நம்பரை நம்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. குழந்தைங்களோட வாழ்க்கையும் நாசமாக போகுது. அப்போது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன குழந்தைய அந்த கொடூரமான பார்வையில் பார்க்குறவங்க இந்த சமுதாயத்தில் அவங்களாம் இருந்தாங்கன்னா எத்தனை பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். போக்சோவில் எந்த அளவுக்கு ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி விஷயம் நடக்குதோ, அந்த ஆண் குழந்தைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த பெண்ணுக்கும் இதே தண்டனை தாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் வெளியில் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இது போல் இடத்துல ஒரு ட்ரெயின்லையோ இல்லை அவங்களுக்கு தெரியாமையோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஆட்கள் வருவாங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிவிட்டு வேறு மாதிரியான ஒரு தொடு உணர்வு பண்ணிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அவங்களும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? கிடையாது சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் ஹரிணி SSV அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ படிக்கும் மாணவிகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிட்டே வராங்க. இப்போ நாமக்கல்ல கூட அது போன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அது டீட்டெயில் என்ன மேடம்? நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு +1 படிக்கிற ஒரு குழந்தை, +1 தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து தான் படிக்கிறாங்க. வீட்டில் இருந்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரியும் இருக்குது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தையுமே அது கிடையாது. அந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறாங்க வராங்க. பட் அவங்க டீச்சருக்கும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, ஏன் பேரண்ட்ஸ் கூட சரி ஒரு சந்தேகம் கூட வரல அந்த குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளா அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தை 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்றது அந்த குழந்தைக்கும் தெரியல, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியல, சுற்றி இருக்க யாருக்குமே ஒரு சின்ன டவுட் கூட வரல. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ரெகுலராக எப்பயும் போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு செம்மையாக அந்த குழந்தைக்கு வயிறு வலி வலிச்சிருக்கு. வயிறு ரொம்ப வலிக்கவும் ஸ்கூலில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் அந்த இடத்துல தெரிய வருது இந்த குழந்தைக்கு இன்னைக்கு டெலிவரின்ட்டு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 9 months கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் அவங்க சுற்றி இருந்தவங்களுக்கும் சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமே இருந்திருக்கு. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு இந்த குழந்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ரிலேட்டிவ். அவங்களும் இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள நடந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால இந்த குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக ஆனது கூட அந்த குழந்தைக்கு தெரியாத அளவுக்கு தான் அந்த குழந்தை இருந்திருக்கா. இது போல் இப்படி இருக்கும்போது இப்போலாம் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு டீனேஜ் பசங்க, ஒரு 18 வயசு கீழே இருக்க பெண்கள் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக ஆகுறாங்கன்ற நியூஸ் நிறையவே நம்மலாம் பார்ப்போம். அந்த குழந்தைங்களுக்கே தெரியறதில்ல அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்கன்ற விஷயம். இப்போ நாமக்கல்ல இது மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் இதே மாதிரி தான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை, அவங்க அம்மா அப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடால் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரித்து தனியாக எடுத்துகிட்டு மதுரவாயில் ஒரு வீட்டுக்கு வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் வேன் டிரைவர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த வேன் டிரைவர் கிட்ட அந்த குழந்தை பழக்கமாகுது, பேச ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இல்லாதனால இவங்க தான் குடும்பத்தை மொத்தமாக பார்க்கணுன்றதுக்காக வேலைக்கு அப்படின்ற விஷயத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுகிற இன்ட்ராக்ஷனும் அப்பா ப்ராப்பராக இல்லாததுனால அந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க அந்த வேன் டிரைவர் கிட்ட பேசுது, பழகுது. அதுவும் அந்த வேன் டிரைவர் எப்படி அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனில் வீடியோ காட்டுற மாதிரி ரெகுலராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. வீடியோ காட்டி ரெகுலராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்கா. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும்போது தான் அவங்க அம்மா அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த வேன் டிரைவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 37.
37 வயசில் இருக்கிற வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் கீழே இவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ இவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்குங்க. தொடர்ந்து இது போல் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? காரணங்கள் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா நினச்சிடுறாங்க, ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு பெற்று எடுத்துட்டு ஒரு 4 வயசுக்கு மேலே ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கடமைகள்லாம் முடிஞ்சது. ஸ்கூலுக்கு சாப்பாடு காலைல கட்டி கொடுத்துட்டு வேனை ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. ஈவினிங் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஈவினிங் மேலே தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க் படிக்கணும், ஹோம்ஒர்க்னு நினச்சிடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கூலில் சேர்த்துறால் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறதுனா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாலே பேரண்ட்ஸோட எல்லா பேர்டனும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற மாதிரி, அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பேரண்ட்ஸ் சில பேர் கேர்லெஸ் ஆகிடுறாங்க. நான் என்ன பேரண்ட்ஸ் சொல்வேன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போய் படித்தாலுமே உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி படிக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அங்கே பழகிறவங்களாம் என்ன மாதிரி பழகிறாங்க, பேட் டச்னா என்னது, குட் டச்னா என்னது கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்துட்டக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் வந்து செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில குழந்தைக்கு தெரிஞ்சுமே இது தப்பா சரியான்னு தெரியாத அளவுக்கு கூட போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்மளாம் ஸ்கூலில் படிக்கும்போது 9th படிக்கும்போது ஒரு சாப்டர் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டர் வந்ததுனாலே அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஒன்று வந்து தனியாக வந்து ஃபீமேலை கூட்டிகிட்டு போய் தனியாக எடுப்பாங்க, ஆர்எல்ஸ் அந்த சாப்டரே ஒமிட் பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாப்டரை வந்து மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 பேருமே உட்கார வச்சு அந்த சாப்டரை நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் அந்த பசங்களுக்கு அதோட அவேர்னஸ் என்னன்றது தெரியும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆணுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா சொல்லியே அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம பெண்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு நினைக்கிறோமோ, குட் டச்லேருந்து பேட் டச்லேருந்து எல்லா விஷயமும் வந்து ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரியணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு ஆண்களுக்குமே தெரியணும். ஒரு சின்ன குழந்தை 4 வயசுல இருக்க குழந்தை கூட தெரியணும் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், அந்த பெண்ணை எங்கே தொட்டா தப்புன்ற விஷயம் எப்போ தெரிய வருதோ அப்போதான் நம்ம உலகத்திலே ஒரு மாற்றம் வரும். ஏன்னா கல்வியால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அழிக்க முடியும். இந்த 2 சிறுமிகளும் தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ட்டு ஏன் பேரண்ட் கிட்ட முன்னாடி போய் சொல்லலை? ஏன்னா இந்த 2 ஸ்டோரியிலுமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன், பேரண்ட்ஸோட கைடன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வளர்றது, எந்த பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தைகிட்ட இது மாதிரி நடந்தால் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். குழந்தைங்களுக்கு நார்மலாகவே ஒரு சின்ன பயம் இருக்கும், இதை நம்ம அம்மா கிட்ட சொன்னால் நம்மளை போட்டு அடிச்சிருவாங்களோ, நம்ம திட்டிடுவாங்களோன்ட்டு. பிகாஸ் நம்ம இந்தியன் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் இருக்குமே. பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணாலே முதல்ல அடிக்க தான் செய்வாங்க, அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் பசங்களுக்கு. எது நடந்தாலும் என்கிட்ட வந்து நீ சொல்லணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, அம்மா அப்பா கிட்ட ஒரு சில விஷயம் உட்காந்து பேச நம்மளே கூச்சப்படுறோம். அதே மாதிரி அம்மா அப்பா ஒரு சில விஷயம் நம்மகிட்ட சொல்லி கொடுக்குறது கூச்சப்படுறாங்க. அது என்னைக்கு வந்து அது முழுமையாக அது அழியுதோ அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பசங்களே வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். எது நடந்தாலும் என்கிட்ட வந்து நீ ஃபஸ்ட்டு சொல்லணும், எது நடந்தாலும் நான் உனக்கு அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன்ற ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். இப்போ இதில் நான் சொல்லியிருப்பேன், அந்த மதுரவாயில் அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் பிரிஞ்சு வந்து வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. ஸோ இதுவே ஒரு நல்ல உதாரணம் தாங்க. எப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாழ்கிறது கிடையாது. அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிடுறாங்க ஒரு சில பேர். அப்படி பிரியும் போது அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன ஆகுதுன்றத சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது அந்த குழந்தை அம்மா கிட்டேயும் இல்லாமல் அப்பா கிட்டேயும் இல்லாமல் வாழ்கிறாங்க. அப்படியும் இல்லையா, அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டு மட்டுமே பார்த்து வளர்ந்த அந்த குழந்தை அப்படி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த க்ளோஸ்னஸ் கிடைக்க மாட்டுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளி நம்பரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளி நம்பரை நம்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, குழந்தைங்களோட வாழ்க்கையும் நாசமாக போகுது. இந்த 2 சம்பவத்திலையும் அந்த 2 அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு குழந்தையா பார்க்காம அவங்க வேற லெவலில் பண்ணி இது போல் ஒரு விஷயங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு மேடம்? அப்போது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன குழந்தைய அந்த கொடூரமான பார்வையில் பார்க்குறவங்க இந்த சமுதாயத்தில் அவங்களாம் இருந்தாங்கன்னா எத்தனை பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொடுமையான பனிஷ்மெண்ட் கிடச்சி அவங்க ஜெயிலுக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி சில ஆண்கள்லாம் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம நாட்டில் தவறுகளும் நடக்காது. இவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் கீழே. போக்சோ ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ சரி 18 வயசு கீழே இருக்க குழந்தைய
யாராவது ஒருத்தவங்க செக்ஷுவலாக ஈடுபட்டாலோ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலோ அவங்களுக்கு கொடுமையான பனிஷ்மெண்ட் இருக்குங்க. இந்த போக்சோல பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும் தான் இருக்குமா, ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டால் தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்கா? போக்சோல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி விஷயம் நடக்குதோ அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பாதிக்கப்பட்டாலோ அந்த ஆண் குழந்தைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலோ அந்த பெண்ணுக்கும் இதே தண்டனை தாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் வெளியில் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இது போல் இடத்துல ஒரு ட்ரெயின்லையோ இல்லை அவங்களுக்கு தெரியாமையோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஆட்களை வருவாங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிட்டு வேறு மாதிரியான ஒரு தொடு உணர்வு பண்ணிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அவங்களும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? கிடையாது சார். 20 வயசுல இருக்க ஆண்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நம்ம சட்டத்தில் அப்படி கிடையாது. பெண்களுக்கு சொல்றீங்களா? இருக்கு. நடப்பு சம்பவங்கள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி மேடம்.